வணக்கம் அன்பு சொந்தங்களே! நான் உங்க நெல்லைவேலு பேசுறேன். இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு விழிப்புணர்வான பதிவு. உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த பதிவ போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் இஎம்ஐ லோன் வாங்கியிருக்கீங்களோ, ஒரு வேள 1 மாசம் டியூ பெண்டிங் ஆகுது, இல்ல உங்க வீட்டுக்கு டியூ கலெக்ஷன் பண்ண வர்றாங்க, அவங்க கையில நீங்க காசு குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டியூக்கு காசு குடுத்த உடனே எனக்கு பில் குடுங்கன்னு சொல்லி பில்ல உடனே வாங்கிருங்க. அத விட்டுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அந்த நபர், அந்த கலெக்ஷன் வர்றவரு சொன்னாரு அப்படின்னா, யாரும் நம்பி பணம் குடுக்க வேண்டாம். இந்த கையில காசு, இந்த கையில பில்லு குடுத்தா மாத்திரம் தான் நான் பணம் குடுப்பேன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து காச வாங்கிட்டு பில்லு கட்டுன்னு சொல்லி கம்பெனில ஏமாத்திட்டு பில் கட்டாம பணத்த கொண்டுட்டு அவன் ஓடிருவான். ஒரு ஆள்ட்ட வாங்குனா பரவால்ல. உங்கள மாரி 100 பேர், 150 பேர்ட்ட வாங்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு ஆளு ரூ. 3000 குடுக்கீங்கன்னா, 10 பேருக்கு 3000 ஆச்சு. 100 பேருக்கு 30,000 ஆச்சு. சரியா? இப்படி ஏமாத்திட்டு நெறைய பேர் கலெக்ஷன் பண்றேன் ஏமாத்திட்டு ஓடியிருக்காங்க. அதனால உங்க பணத்த பார்த்து பத்திரமா சேஃபா இருங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு அந்த செயல் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க. அதேமாரி இந்த செயல் பண்ணி முடிச்ச உடனே பணம் கட்டினீங்கன்னா, அதுக்கு ரசீது முழு உரிமையா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.